பேசலாம் மக்களா. போலாமா சாமி, போலாமா? எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இத்தனை ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல படம் அப்படிங்கிற உங்களுடைய பாராட்டுகள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. என்னன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையில நான் முதல்ல இந்த இயக்குனருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நான் மனசார பாராட்டணும். ஏன்னா ஒரு நல்ல படத்தை திரைக்கு கொண்டு வந்து, தற்கொலை எந்த ஒரு மனிதனுக்கும் தீர்வாகாதுங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தை இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழிகளை மக்களுக்காக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது, அதுவும் சொந்தமா அவரே டைரக்ட் பண்ணி அவரே சொந்தமா தயாரிச்சிருக்கிறது பெரிய சிறப்பு. எனக்கு இது எல்லாத்த விட நீங்க பார்த்த இந்த படத்துல அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை என்கிட்ட வந்து நான் நடிக்கணும்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த கதை எழுதும் பொழுதே நான் உங்களை நினைச்சுதான் சார் கதை எழுதினேன்னு என்கிட்ட சொன்னதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கும் பொழுது கூட அவர் என்னுடைய முகத்தை அவர் நினைவில் வைத்து இந்த படத்தை நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன், அது நீங்க நடிச்சாதான் சரி வரும்னு எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு பேரானந்தம். நான் இந்த கதையை கேட்ட உடனேயே, இந்த கதையை படிச்ச உடனேயே இதுக்குள்ள வாழணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தாலும் இது வழக்கமான சினிமா பாணியில இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பாடல்கள் ஒரு வணிக ரீதியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு வேற எந்த விஷயம் இல்லாம ஒரு ராவா ஒரு கதைக்காக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படத்துல எனக்கு அந்த வாய்ப்பு பெற்றதுல பெரிய மகிழ்ச்சி. எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல நான் சிறப்பா பணியாற்றி இருக்கேன்னு நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் எல்லாரும் வந்தது. பெரிய நீங்க படம் மூவி பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூவில ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் இருக்கு சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு. ஸோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இந்த வாணி கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நம்புறேன். அண்ட் வேற என்ன சொல்றது புரியலையே. தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ல என்ன சொல்றீங்க சார், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம். ஸோ கண்டிப்பா எல்லா ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும். அண்ட் நீங்க எல்லாரும் கொடுத்ததுக்கு இந்த லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வேஸ்டா ஃபீல் பண்றேன், வேற என்ன சொல்றது எனக்கு புரியல இந்த மூமெண்ட்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலா அந்த இறுதி முயற்சி திரைப்படம் வந்து ஒரு பேப்பர் நியூஸ் தான், அது ஒரு செய்தியை என்னால் கடந்து போக முடியல. ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தல ஒரு படைப்புக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதினதான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதின உடனே எனக்கு ரஞ்சித் சார் தான் ஞாபகம் வந்தேன். ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் நினைச்சது நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே இதில் பாராட்டிட்டீங்க. ஸோ இந்த நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது உங்களுடைய பொறுப்பு. நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் நல்ல படத்தை, அதை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. கண்டிப்பா இது வந்து எல்லாரும் மக்கள்லாம் கொண்டாடுற ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய அச்சாரம் தான் உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும்.
இதுவே எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி. வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய எடிட்டர்ஸை பத்தி சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல வந்து அவங்க எனக்கு ஒரு எடிட்டரா இல்ல, ஒரு உதவி இயக்குனரை ஆரம்ப புள்ளியில இருந்து பயணிச்சுட்டு வராங்க. இன்ன வரைக்கும் எனக்கு லெப்ட் ரைட்டா வடிவேல், விமல்ராஜ் அவங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த படம் எங்களுக்கு என்னன்னா 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து காவல்துறை உங்கள் நண்பன். அந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு டச்சிங்கான ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையா தான் இந்த கதை இருக்கு. ஆக்சுவலா கண்டிப்பா எல்லாருக்கும் எதனா ஒரு விஷயத்துல எல்லாரும் இந்த மாதிரி பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்து ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டுன்னு இருக்கும், ஏற்பட்டு இருக்கு இப்பவும். அதனால கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தான் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். சேர்த்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த படம் கண்டிப்பா இருக்கணும். நன்றி. சார் எல்லாம் கலந்துதான் சார் வாழ்க்கை உணர்வுகள். அது வந்து அதையும் பிரிச்சு பாக்குறீங்க இல்ல, இது ஒரு அதே சோகம், அது ஒரு விழிப்புணர்வு தான் சார். ஆக்சுவலா ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்புறம் அது அந்த ரூட்ல ஒரு இதை வந்து சந்தோஷமா சொன்னா போய் சேராது ஆடியன்ஸ். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயம் அதான் எது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம ஜாலியா சொல்லலாம். இதை வந்து அந்த ஒரு கதையை ஆஃப் வே ஓப்பன் தான். ஸ்டார்டிங் இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கலந்துட்டு அது டிஸ்டர்ப் ஆயிடும். இதுல வேற ஏதாவது கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்துன்னு வச்சுங்களேன், நான் சொல்ல ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியாம. ஸோ ஆடியன்ஸ் ஒரு டைவர்ட் ஆகி வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதுல கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அதனால அது அந்த 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 ஒரே மூட் செட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை கொண்டு ஆனா படத்துல கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தீர்வு சொல்லாம தற்கொலை பண்றதுக்கு முயற்சி சொல்லிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இல்ல சார், என்ன இல்ல அதாவது தற்கொலையில இருந்து அந்த இதுல இருந்து மீண்டாலே அவன் கடன் அடைச்சிருவான் சார். என்னன்னா அவனுக்கு அந்த மன தைரியம் வரணும். ஸோ அது வந்து மன உடஞ்சு போறதுனால அந்த மாதிரி ஆயிடுறாங்க. எதையும் ஃபேஸ் பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் அந்த ஒரு தற்கொலை தீர்வு. ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க இருந்தா தானே உயிரோட தானே கடன் அடைக்க முடியும். அதுக்கப்புறம் இருந்து முயற்சி பண்ணு அப்படிங்கிறது தான் சொல்றேன். இறுதியான முயற்சி அதுதான். படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நடுநிலை ஆண்கள் வந்தா மட்டும் பெண்கள் வந்து ஆசைப்படுறாங்க, வயசானவங்களுக்கு மட்டும் சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிருக்கு. சென்சார்ல என்ன சொன்னாங்க, நிறைய மியூட். ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு இருக்கு, அதாவது ஒரு அந்த மாதிரி சொல்ற என்னன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க சைல்ட் அபியூஸ் நிறைய நடக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதுல டைலாக் சொல்லிட்டு தம்பி ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், அவனுடைய மனநிலை அப்படி, அண்ணன் அவர் பெரியவருடைய மனநிலை இப்படி. ஸோ அதுல நிறைய டைலாக் வந்து ஏன்னா அவன் கெட்டவன், அது கெட்டவனா அவன் கெட்ட வார்த்தை பேசினாதான் கெட்டவன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால அது அந்த டைலாக்லாம் ஏன்னா அது டைலாக்லாம் மியூட் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். அப்படி கிடையாது, எல்லாருக்கும் இல்ல சொல்லுங்க. இல்ல அது மாதிரி நிறைய நடந்துருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வயசு ஒரு பெரியவர் வந்து இது ஒரு விழிப்புணர்வு தான். குழந்தைங்களை வந்து பெரியவங்கன்னு சொல்லி நம்ம வந்து நம்பி யாரையும் விடவும் கூடாது. இதுல பல விஷயங்கள் இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான். ஏன்னா நம்ம வயசானவங்க சொல்லி சின்ன பசங்க கூட விடுவாங்க, விட்டுட்டு போவாங்க, பாத்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இல்லாத ஒரு விஷயம் இல்ல, உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணேன். ஒரு கெட்டவன், இது வந்து ரியல் கேரக்டர்ஸ் கிடையாது. ஒரு நாட்டு ஒரு திருப்பூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் இந்த மாதிரி வந்து இறந்துட்டாரு. ஸோ அது ஒரு செய்தியா என்ன கடந்து போக முடியல. ஸோ அவன் என்னென்ன மனநிலையில இருந்திருப்பான், சாகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருப்பான், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அது உள்ள அந்த கேரக்டர் உள்ள போய் எழுதுனா. ஸோ அதுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. ஸோ ஒரு கெட்டவன் அது வந்து எல்லாம் என்னோட கிரியேஷன் தான். அந்த மாதிரி நான் ரியலா பார்த்து ஆனா கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம செய்திகள்ல டிவி தொலைக்காட்சியில் கேள்விப்பட்டிருக்கோம். அதை தான் கொண்டு வந்து சைக்கிள் நிறைய இருக்காங்கல்ல, அசோக் பிள்ளை நிறைய இடத்துல நடக்குது. நைட்ல பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் தூங்குறவங்களை அடிச்சு கொண்டுருவாங்க, நிறைய நடந்து. அதுவும் இல்லாத இல்ல நடந்த விஷயங்கள். எனக்கு இந்த கதைக்கு வந்து என்னன்னா இப்ப இது வந்து அவர் ஐயா சொல்றாரு, ஏன் சார் சோகமாவே கொண்டு போனீங்க. சோ எனக்கு இது ஒரு அது ஃபுல்லா டோட்டல் அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லாம பண்ண வச்சுங்களேன், இன்னும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும். சோ இந்த கதைக்கு ஒரு இது தேவைப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும். ஆமா சார், ஒரு க்ளோஸ் அப் வாங்கினா அது வேற மாதிரி போயிடும். ஒரு க்ளோஸ் அப் வாங்கி கலெக்டர் வாங்கி காமிச்சிருக்கீங்க, இது வேற மாதிரி போயிடும். இவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, இது ஒரு half an hour வாங்க சார் அவர் பண்ணியிருக்காரு சார். கலெக்டர் அப்படி அவர் தான் காமிச்சிருந்தா இந்த பின்னாடி போடுற வாய்ஸோட எலிவேஷன் சார். அதான் எனக்கு என்னன்னா அதான் ஆக்சுவலா வந்து அந்த ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் சொல்றோம். அதுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டார் இந்த இடத்துல நான் ஒரு விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா நான் போய் ஒரு விஷயம் கேட்டேன், சார் இந்த மாதிரி படத்துல ஒரு முக்கியமான விஷயம் சார் பேசி அவருக்கு என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்ன ஓகே சார் நல்ல விஷயம் தான் நான் பேசி தரேன். பட் ஆனா அவர் இருக்கிற ஷெட்யூல்ல அவரால் வர முடியல.
பாம்பே அதே ஷூட்டிங் நானும் எல்லாம் என்னோட டீமே சொன்னாங்க சார் அவர் இருக்கிற பிஸியில் எங்க சார் இங்க வந்து பேச போறாரு, நீங்களே பேசுறீங்க சார். நாங்க சரி நான் கரெக்டா டப்பிங் பேசி முடிக்கிறேன். ஒரு சேது சாருடைய ஃப்ரெண்டு சந்துரு கால் பண்ண, சார் எங்க இருக்கீங்க, இந்த மாதிரி சார் உங்களை கூப்பிட்டாரு, ஏதோ வாய்ஸ் பேசுனேன். அதான் ஒரு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண, அது உண்மையில அந்த இடத்துல வந்து அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இல்ல அப்படி இல்ல சார், ஏன்னா அவர் அது பண்ணதே பெரிய விஷயம். எனக்கு வந்து குரல் மட்டும் தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரு ஆக்சுவலா அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட, ஒரு பின்னணி குரல். சரி ஒரு கேரக்டர் ஹிட்டனா மறைப்போம், இது வந்து புதுசா ஒரு விஷயமா இருக்குங்கிறதுக்காக ஒரு படம் ஃபுல்லா ஒரு கேரக்டர் யாருமே காட்டாம வந்திருக்கோம். வந்து ஃபைனலா அந்த கேரக்டர் யாரு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் வேணும், அதனால அவரை யூஸ் பண்ண. ஆமா சார், அந்த மாதிரி இருக்கிறாங்க சார். வந்து இது வந்து மோசமா இருக்காங்க சார், இருக்கிறாங்க. ஆமா, நானே வந்து இந்த படத்தை எடுக்கிறது நானே கடனாளி ஆகி நானே இதை கயிறு மட்டும் தான் மாட்டலாம், மத்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு என்னோட லைஃப்ல. சார் இவருதான் தயாரிப்பு, நான் தான் இந்த படத்தோட தயாரிப்பு. ஆக்சுவலா இது வந்து திருப்பூர்ல நடந்துச்சு. ஒரு டெக்ஸ்டைல் ஓனர், தயாரிப்பாளர் கதை கிடையாது. நான் ஒரு பேப்பர் நியூஸ்ல பார்த்தேன், ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் வந்து அவர் ஒய்ஃபு. என்ன சார்? இல்ல இப்போ என்னுடைய இது இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் பினான்ஸ் வாங்கினது சொல்றேன் சார். இப்ப இந்த படம் எடுக்கிறதுக்காக இது அப்ப வாங்கினப்ப அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், அதான் சொன்னேன். நான் வேற யாரும் இது வந்து அவர் வந்து என்ன சார் சார் அதுதான் நீங்க சொன்னீங்களா, அதுதான் இப்ப கதை எழுதி இப்போ நம்ம பாப்போம்ல. இப்ப வந்து ஒரு நல்ல கதைக்கு ஒரு நடிகர், ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட் கிடைச்சா அது 50% சக்சஸ் சொல்லுவாங்க. ரங்கநாத் சார் எல்லாம் தெரியும், வெளியே பழைய டைரக்டர் பெரிய ஜாம்பான்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த கதையை பண்ணோன்னு எனக்கு ரஞ்சித் சார் தான். ஏன்னா பாத்திருப்பீங்க, ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரியும் பேசணும், சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டமா இருக்கணும், நல்ல ஒரு நல்ல அப்பாவும் இருக்கணும், பல விஷயங்கள் பல பரிமாணங்கள் பண்ணணும். சோ அதுக்கு எனக்கு ரஞ்சித் சார் மைண்ட்ல வந்து மேகலா மெகாலி அவங்களே இந்த கதைக்கு வந்து ஹீரோயின் வந்து 2-3 பேரை பார்த்தேன், எல்லாம் குழந்தைங்களுக்கு அம்மா மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் கதை நல்லா இருக்கு, பட் ஏஜ் குறைச்சிக்கிறீங்களா? நாங்க இல்லைங்க, அப்படி கதையில வந்து குறைச்சி சதிக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்புறமா மெகாலி வந்து கதை சொன்னோடனே அவங்களுக்கு லாங்குவேஜ் பேராலும் கதை பிடிச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ அதுல எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க படத்துல பண்ணி இப்ப எல்லாரும் பாராட்டும் போது என்னுடைய சாய்ஸ் அதுவும் கரெக்ட். அதே மாதிரி குழந்தைங்க மோனிகா, நீலேஷ் இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய ஒரு குழந்தையாவே வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு ஃபேமிலியா எடுத்தோம். அந்த வீடு வந்து ஆமா சார், ஆமா சார், ஒரு அதான் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒர்க். அதனாலதான் அது ஒரு டீசெண்டா பண்ணோம் சார். சார் நான் ஏன் சார் முயற்சி இருக்குல்ல சார், இறுதிக்கு அப்புறம் முயற்சி இருக்கு. இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அது கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இல்ல சார், இறுதி சுற்றுமே தான், கடைசி இறுதியா ஒரு சுற்று இருக்கு, அதுல அவன் ஜெயிச்சானா தோத்தாங்கிறது மாதிரி. இது இறுதி முயற்சி, இதுல அதே தான் சேம் மீனிங். அதுதான் இறுதி சுற்றுக்கு இறுதி முயற்சிக்கு ஒரே மீனிங் தான். விவசாயிகள் வந்து கடன் வாங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாக்க வெளியில தெரியுது. ஒரு ரிச்சஸ்ட் பீப்புள், ஒரு பணக்காரர்கள் கடன் வாங்கி அது வந்து அந்த கடனை கட்ட முடியாது, தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழல் வெளியிலேயே வந்து தெரியாது. பெரும்பாலும் அப்படியே மறைச்சிடுறாங்க, முடி மறைச்சிடுறாங்க. கண்டிப்பா அதை நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க உங்க கண்ணோட்டத்தில்? இல்ல இதுல வந்து சார் சாவும் உயிருங்கிறது எல்லாம் ஒண்ணு சார். பணக்காரன் உயிர் ஏழை உயிர் அப்படிங்கிறது கிடையாது சார், எல்லா உயிர்களுமே ஒண்ணு. ஸோ இதுல வந்து இது நான் அந்த மேல் தட்டு பணக்கார மக்களுக்காக எடுக்கல, எல்லாரும். ஏன்னா திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் தீக்குளிச்சு செத்தாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் தான். திருப்பூர்ல நடந்து அவர் ஒரு டெக்ஸ்டைல் ஓனி, அவர் நொடிஞ்சு போய் அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு நடந்தது. எனக்கு என்னன்னா அந்த இறந்த அவங்கள வந்து ஒரு கதையில, என்னுடைய கதையில அவங்கள உயிராக்கி அவங்களை ஒரு சிரஞ்சீவியா உலா விடணும். ஸோ அதனால அது ஒரு இந்த கதையுடைய தாற்பயம் அதுதான். முயற்சினா ஒரு தொடக்கம். ஆமா, ஒரு தொடக்கத்தை கொண்டு வரவே இல்ல, இது பார்ட் 2ல வருது தொடக்கம். கதையில பார்ட் 2 ஒண்ணு இது பண்ணிருக்கோம். எந்த ஆட்சி வந்தாலும் கண்ணு வெட்டி மீட் வெட்டி இதெல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்கு. அவங்க என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? ஆனா இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. ஓவரா போறவங்களுக்கு என்ன தண்டனை வேணும், என்ன கடன் வாங்காம முடியாது. அதாவது கடன் வாங்கி இந்த கதையில மாதிரி தற்கொலை பண்றதை விட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸி சார். அது ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு சார், இப்படி எல்லாம் படுவேன்னு நினைச்சா நான் பிச்சை எடுத்துட்டா இருந்திருக்கலாம் லெவல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் ஆயிடும். வாழ முடியாது சார், வாழ முடியாது. படத்துல வந்து ஃபுல்லா டிராவல் பண்ணி கடன் வாங்கிட்டு தான், ஆனா எந்த இடத்துலயும் கடன் கொடுக்கறதுக்கு முயற்சியே வரல தவிர சாகுறதுதான் பண்றீங்க. அப்போ இருக்கிற மக்கள் தான் வந்து கடன் வாங்கிட்டா சாகுறது எப்படி அப்படின்ற பயிற்சியே இந்த இறுதி முயற்சி.
அப்படி இல்ல சார். அந்த மாதிரி ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் வியாபாரம் பண்ணி நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆமா நீங்க வாங்குறாரு, கேட்டாரு ஃப்ரெண்ட் அப்படி கட்டி பார்த்தா எடுக்கிறாரு, இததான் பண்ணிட்டு இருக்காரு தவிர எந்த இடத்துலயும் ஒரு ஆண் மகன் எழுந்து போய் முயற்சி எடுக்கிறான்னு இல்லவே இல்லையே. முயற்சி பண்ணதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அதுதான் முயற்சி எல்லாம் பண்ணி முடியாதவனுடைய கடைசி தருவாய் தான் அது. ஏன்னா அவன் நண்பர்கிட்ட எல்லாம் போய் கேட்டார்ல அந்த சீன் பாத்தீங்கன்னா, அதாவது நண்பர்கிட்ட போய் கேட்டா அடுத்தது அதான் இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய அவன் ட்ரை பண்ணிட்டான், சொல்லிட்டு போல கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க இறுதி தீர்ப்புன்னு வச்சிருக்கணும். இறுதி முயற்சின்னு வைக்கும் போது அது ஒரு தொடக்கம் இல்ல அதுதான் சார். இப்ப வந்து அவர் எல்லா இடம் முயற்சி பண்ணாரு. ஃபைனலா வந்து அவர் நண்பரை போய் பார்த்தாரு, அவங்க அங்க டிராமா பண்ணி குடுக்கறவனே கெடுத்து விடுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு ரியலா. அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ஏன்னா எல்லாமே நம்ம காட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 2-3 சீனா காமிச்சு இன்னும் போர் அடிச்சிடும். நான் இதுல நிறைய எடுத்து ட்ரிம் பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற ட்ரெயின்ல அம்மா இருக்கும்போது அது கடன் கந்து வட்டி எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. ஆமா நீங்க வந்து அந்த டைம் இந்த டைம்ல கூட அதே இது போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்பயே சட்டம் போட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். இப்ப இல்லையா கந்து வட்டி மீட்டர் வட்டி இல்லையா? கடன் வாங்குறாங்க. ஆனா இந்த அளவுக்கு போனா நேரம் போல்டுக்கு போயிடுறாங்க. யார் சூசைட் பண்ணிடுறா காமிங்க நீங்க. ஏங்க இப்பதான் சார் ஒரு டீச்சர் ஃபேமிலியா ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் ரைட்டிங் தான் படமே பண்ணிருக்கேன். டைரக்டர் அதான் சொன்னாரு. கந்து வட்டி வாங்கணும் நேரம் போல்டுக்கு போலாம். நீங்க கடன் வாங்கி இனிமேல் பிரச்சனை பண்ணாவே காவல்துறையை அணுகலாம். சார் எல்லாருமே ஒரு நிமிஷம், அதாவது எல்லாருமே இப்ப நீங்க சொல்ற மனநிலையில எல்லாருமே காவல்துறைக்கு போறேன், கடன் வாங்கிட்டு காசு தர மாட்டேன், நேரா போறேங்கிறத விட சார் உங்களுக்கு தான் இல்ல இந்த தண்டனையே போட்டிருக்காங்க. 306 ஐபிஎஸ் செக்ஷன் 306 கொடுத்திருக்கு. சரி இல்ல ஒரு கையில வச்சு கந்து வட்டி கொடுக்க இல்ல ஒரு நிமிஷம், கந்து வட்டிக்கு விடுறது சட்டமாக்கப்பட்டிருக்கா? இல்ல நீங்க வழக்குல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் சொல்லும் போது நான் அடுத்த வார்த்தை கேக்குறேன், கந்து வட்டிக்கு உறவனுக்கு மீட்டு வட்டிக்கு உறவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கா? இல்ல கேக்குறேன், ஏன் இல்ல கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐல 2% மேல வெளியே வட்டி கொடுக்கறதும் தப்பு, வட்டிக்கு வாங்குறதும் தப்பு. உண்மையா இல்லையா? ஆனா 10 இன்னைக்கு வாரத்துக்கு 10 வட்டிக்கு வாங்குறவங்க இருக்கேன் சாமி. தன் தேவைகளுக்கு 30 வட்டி, மீட்டர் வட்டி, டெய்லி வட்டி எல்லாம் இருக்கு இன்னைக்கு. முடியாதவன் மேல அப்ப ஒண்ணு நான் உங்களுக்கு தங்க உங்களுக்கு உங்ககிட்ட தான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், 10 நாளைக்கு ஒரு 40 வட்டி சொல்றேன், நீங்க வாங்குறீங்க. இந்த 40 வட்டி கொடுத்தா வராதுன்னு தெரியுதுங்கிறது விஷயம் இல்ல. 40 வட்டியை நான் கொடுத்து உன்னை என்னால வாங்க முடியும்னா ஒரே ஒரு சோர்ஸ், உன்னை பயப்படுத்துறது மட்டும்தான், உன்னை துன்புறுத்துறது தான். அவனுக்கு நெஞ்சு ஈரம் கசிவு ஐயோ பாவங்கிற ஏரியாவுக்கு அவன் இருக்க மாட்டான். சோ இந்த கதையில் நடந்த தற்கொலையும் அதுதான் காரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கந்து வட்டி கொடுத்தவன் சரியா கொடுக்கறான், அத வாங்குறது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல கடன் வாங்குறதே தப்புங்கிற சாமி, கடன் வாங்குறதே தப்பு தாங்க. அதுதான் மீனாட்சி கேட்டார் இந்த கேள்வி. கடன் வாங்குவது ஐயா நான் சொல்றது ஐயா, நான் கூட கிரெடிட் கார்டு கடன் தான் இருக்கிறேன். இல்லையா உன் அதுதான் சொல்றேன், வரைமுறை இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு பேங்க்ல நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கீங்களேன், சரி பேங்க்ல டெபாசிட்டே பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? 8, இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க, 8 கொஞ்சம் அதிகம், 6, 7 தான் தருது. இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவுதான் கட்ட முடியும் சார் நம்மளால. நம்ம எப்படி மாசத்துக்கு 30% மீனாட்சி எங்கேயாவது எனக்கு வாங்கிருந்த தலைவரை எனக்கு பிரைவேட்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது வாங்கிட்டு எப்படி நான் கட்ட முடியும்? அப்ப என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கோலத்தனமா இருந்தா நான், அதுதானே சாமி தற்கொலை இயலாமை. ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும் சார், பொட்டப்புள்ளி இருக்கும், ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும், கடன் வாங்குறது தப்புன்னு தெரியும், அதெல்லாம் அந்த சிக்கல் இருக்குல்ல. தமிழ் சினிமா நிறைய பேர் சூசைட் பண்ண, அதை சொல்லுங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்கல்ல. அப்ப இந்த கேள்வி நீங்க சாமி என்ன சாமி உங்களுக்கு எல்லாம் இப்ப இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் பேசும்போது பாருங்க, நீங்களே அந்த ஹிஸ்டரியை கையில வச்சிருக்கீங்க பாருங்க சார். நானே படம் எடுக்கும் போது எத்தனை வட்டிக்கு இதே பிரசாத்துல இங்க நிக்கும் போது சார் சொல்றேன், 10 நாள் வட்டி, 1 வார வட்டிக்கெல்லாம் வாங்கின படம் ஒரு 80 படம் ரிலீஸ் ஆக முடியாது. இருக்கிறது தானே சார் இதெல்லாம். சூசைட் பண்றத வந்து கிளைமேக்ஸ் சொல்லல, சூசைட் பண்றத வந்து தப்புன்னு கோர்ட்டே இது பண்ணிருக்கு. அதுக்கு எந்த தண்டனையும் தெரியும். ஆனா படத்தோட ஒரு காட்சியில வந்து சூசைட் பண்றாங்க, போலீஸ்காரங்களே வந்து ஓகேன்னு சொல்றாங்க, என்கரேஜ் பண்றாரு. அந்த அது எப்படி அது லாஜிக்கலா இல்ல சார்? போலீஸ்கார் யார் என்கரேஜ் பண்ணாங்க? போலீஸ்கார்
போலீஸ்கார் யாரும் என்கரேஜ் ஓகேப்பா இனிமே வாடி நீங்க வாழுங்கப்பான்னு சொல்றாங்க. ஆமா, அது வந்து அட்வைஸ் தானே. அது கேஸ் சட்டப்படி போட்டே ஆகும். இதுக்கு 306ல ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு, போட்டே ஆகணும். இன்டர்நெட்ல வேணா பாத்துக்கோங்க. யாரார் சூசைட் இல்ல, அது உண்மை. அவங்களுக்கு மேலே கேஸ், தற்கொலை முயற்சி பண்ணா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் போடலாம். அது இருக்கு. இல்ல, புரியுது புரியுது, அதெல்லாம் யார் சொல்றது புரியுது. அது உண்மை, அது இருக்கு. அந்த மாதிரி கேஸ் இல்ல, அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். சில நாட்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க பொழைச்சிட்டானோன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான விஷயம் நான் வந்து அவங்க போய் வருவாங்கிறத ரொம்ப எல்லாமே டீட்டெயிலா எவாபரேட்டா எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா. நட்பு வந்து அதிகம், நட்புகள் நிறைய கை கொடுக்கும். ஆனா இந்த படத்தை நட்பை தவறா சொல்லி அப்படி நட்புல இருக்கு சாமி, நிறைய இருக்கு. அதிகபட்சத்துல 90 நம்ம நட்பு அதை கைவிட்டுருக்காங்களா என்ன. அதாவது நல்ல நல்ல 4 நண்பர்கள் இருக்காதான் செய்யறாங்க. 40 நண்பர்கள் அவனோட இயலாமையா கூட இருக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லை, எல்லா நண்பர்களும் நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனா நடக்கிற விஷயத்த நாம சொல்லும் போது ஒரு நம்ம இப்படி நட்புகள் இருக்கதானே செய்யுது, இல்லன்னு சொல்ல முடியாது இல்ல. இப்போ எல்லா விஷயத்தையும் இந்த படத்துல கற்பனையாக நட்பையே தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம படம் எடுக்கல. எந்த இடத்துலயும் அவசர ஆத்திரத்துக்கு கிடைக்காம போறதுனால ஒருத்தன் படுற கஷ்டங்கிறத நம்ம சொல்றோம். ஆமா சார். இல்ல சார், இல்ல இது இல்ல பார்ட் 2 வந்து ஃபுல்லா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா. அதுக்காக 2-3 கேரக்டர் கிட்ட நான் வச்சிருக்கேன். ஆமா, அதுல இருக்கு. இருக்குன்னு சார் இருக்கு. போன வருஷம் பிக் பாஸ் போனீங்க, இந்த வருஷம் படம் வெளியே வந்து பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ, ஆனா விஜய் டிவி தரம் தாழ்ந்துச்சுன்னு எல்லாம் பேசுறாங்க மக்கள் எல்லாருமே. தெரியல சார். ஆக்சுவலி என்னன்னா நான் அதுல இருக்கிற எந்த கலைஞர்லயும் சொல்ல சார், எல்லா வாய்ப்புக்காக ட்ரை பண்ணதான் செய்யறாங்க. ஒரு வாட்டர்மெலன் ஒருத்தன் போயிருக்கான், அவன் தமிழ் இண்டஸ்ட்ரியை டெவலப். ஐயோ சாமி, இது எப்படி தெரியுமா? இது ஆக்சுவலி இல்ல, ஆக்சுவலி இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, நான் இது எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா சாமி? ஆக்சுவலா நான் பிக் பாஸ் போறப்போ கூட வந்த நடிகர்கள், இப்ப அந்த ஆள் வந்து நிறைய கலைஞர்ல வேற வேற மாதிரி நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எல்லா சமூக ஊடகத்துல நம்ம எதையும் பார்க்காம இல்ல, நிறைய விஷயங்கள் பார்க்க தான் செய்யறோம். சோ இந்த மாதிரியான ஒரு ஷோல பல பேர் உள்ள சங்கமிக்கிறப்ப கெட்டவன் எவனும் அந்த வீட்டுல சர்வீல் ஆக முடியாது. கெட்ட வேற சர்வீல் ஆக முடியாது. கெட்டவங்க யாரு இருக்கு, பட் வரணும்னு நினைக்கிறேமோ. ஓட்டு போடாதீங்க இல்ல சார், என்ன தெரியுமா சாமி, அந்த ஷோக்கான ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல பிக் பாஸ். இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், ஒரு போனோடனே ஒரு கண்டென்ட் பேசணும். எல்லாரும் உள்ளுக்குள்ள எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒருத்தர் முந்திக்கிறது தான். நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா, ஓ இவன் உண்ணாவிரதம் இருக்கிறானா, அப்புறம் நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கேன், இங்க வேலைக்கு ஆகிற மாதிரி ஐடியாலஜிக்கல மாத்திட்டே இருக்க வேண்டியதான் இந்த கேம். சரிங்க சார், சரிங்க சார். இல்ல சாமி, இது வரைக்கும் அப்படி எல்லாம் இல்ல சாமி, அதுக்கு டைம் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு 10ஆம் தேதி இப்ப நம்ம ரிலீஸ்க்கு வந்ததுனால நமக்கு அந்த நேரம் இல்ல. புரியுதா ரஞ்சித் சார்? நீங்க வில்லன நிறைய படங்கள்ல மிரட்டி எடுத்துறீங்க, வில்லன் அவதாரம் மீண்டும் எப்ப எடுப்பீங்க சார்? நல்ல கேட்டா நடி எது வந்தா நடிப்பேன் சார். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், எது வந்தா நடிப்பேன் சார், எது வந்தா நடிப்பேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. வேற எதுவும் இருக்கா சாமி? இருக்கா? அதுக்கு அதனால கேட்டாப்ல இப்படி வார்த்தையை போட்டீங்களா தலைவன்? யாரு யாரு போல